இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மெசேஜ் அனுப்புற. நீ செத்தடா இன்னைக்கு. அவர்தான் பண்றாரு. வணக்கம் சார். டே பொறுக்கி, ஃப்ராட், பொறம்போக்கு, எங்கடா இருக்க நீ? அட்ரஸ் சொல்லுடா, நேர்ல வந்து உன்னை உதைக்கிறேன். ஹலோ, இப்ப நீங்க எதுக்கு ஃபோன் பண்றீங்க? நானாடா பண்ணிட்டு இருக்கேன். என்ன தூங்க விடாம நீ தானே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஹலோ, இப்ப நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க. என்ன கலாய்க்கிறியா? நேர்ல வந்து கொன்னுடுவேன் உன்னை. ஃபோன் பண்ணா திட்டன்னு தெரிஞ்சுக்கிட்டு மெசேஜ் பண்றியா? உன்னை மட்டும் பார்த்த விரல நறுக்கிடுவேன். ஹலோ, நான் மெசேஜ் அனுப்புனதும் உங்களுக்கு இல்லங்க, அவருக்கு தான் அனுப்புனேன். டேய், யார்கிட்டடா கதை விடுற? நீ பிளான் பண்ணி வேணும் தானே பண்ணிட்டு இருக்க. இந்த பார், இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு வெச்சுக்கோ, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பாக்குறியா நான் யாருன்னு காட்டவா? கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வெச்சுக்கோ, உள்ள வச்சு முட்டிய பேத்துருவாங்க. நான் பிராமிஸா சொல்றேங்க, நான் உங்களுக்கு ட்ரை பண்ணவே இல்ல. ஓ, ட்ரை வேற பண்ணுவியா? இடியட், டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ்? ஹலோ, நான் உங்ககிட்ட பேசினாலே தப்பாதாங்க இருக்கு. சத்தியமா இது நீங்க தானே எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியலங்க. இனிமே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், போதுமா? எனக்கு மட்டும் இல்ல, இனிமே நீ யாருக்குமே ஃபோன் பண்ண கூடாது. போனை வைடா. ராஸ்கல், திரும்பவும் பண்ணி பார்க்கட்டும், ஒப்ப வச்சுக்கிறேன். அடிப்பாவி, கழுவி கழுவி ஊத்துறானே, எல்லாம் என் நேரம். அம்மா, அம்மா, ஏய் நில்லுடி. அம்மா, இரு இரு இரு. இருமா, அம்மா இறங்குடா. அம்மா ஒரே வாட்டிமா, அப்புறமா போலாம். இறங்கு ப்ளீஸ்மா, ஒரே வாட்டி சொல்ல கேக்கணும். விளையாடலாம், அப்புறமா விளையாடலாம். வா 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 வா, அப்புறம் விளையாடலாம். ப்ராமிஸ். வா வா வா, இறங்கு இறங்கு. சரி இறங்கு. குட் கேர்ள். அப்படிதான். வா 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 வா. அப்படி போலாம் வா. ஓ, அதோ கோச் நிக்கிறாரு பாரு. சார், கூட்டிட்டு வந்திருக்கேன். பெரியவங்களுக்கு தான் இப்ப கோச்சிங் போயிட்டு இருக்கு மேடம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க வேணா அது வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வாங்களேன். வாமா. பை. பெரியவங்களுக்கு தான் இப்ப கோச்சிங் போயிட்டு இருக்கு மேடம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்னைக்கு பஞ்சாயத்து ஆனாலும் பரவாயில்ல, அவ மனசுல லவ் இருக்கா இல்லையான்னு கேட்டே ஆகணும். ஹாய். ஹாய். அது ஒன்றும் இல்லை,
வலிக்கு விழுந்துட்டேன். ஓ லெட்டர் படிச்சிங்களா? லெட்டர் கொடுத்தனே படிச்சிட்டிங்களா? ஆம், உங்களுக்கு ஓகேவா? ஆம். உங்களுக்கு ஓகே தானே? உங்களோட பேசணும். மீட் பண்ணலாமா? நாளைக்கு ஜெர்மன் கிளாஸ் வருவீங்களா? கிளாஸ் முடிஞ்சு வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓகேண்ணா நம்ம மீட் பண்ணலாம். ஓகே தானே? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எஸ், தேங்க்ஸுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். யுகி, என் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பாத்தியா? எங்க போச்சுன்னு தெரியல. எங்கேயும் இல்ல. யுகி, ஹேய், என்ன? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன? என் ப்ராஜெக்ட். சரி, அதெல்லாம் விட ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. உன்னை பார்த்தால ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது. என்னன்னு சொல்லு. அதான் சொல்றேன்ல, ஒண்ணும் இல்லன்னுட்டு. என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? வேலு ஒரு நம்பர் கொடுத்தான்ல. ஆமா. அவர்கிட்ட நைட்டே பேச சொன்னா. நைட் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணா யாரோ ஒரு பொண்ணு எடுத்து கண்ணா பின்னான்னு திட்டுறா. எத்தனை தடவை கரெக்டா பண்ணாலும் நம்பர் ராங்காவே தான் போகுது. போன்ல ஈவ் டீசிங் பண்றியான்னு என்ன கண்டபடி கத்துறா. இதுவரைக்கும் என்ன யாரும் அந்த மாதிரி பேசினதே இல்ல. எத்தனை மணிக்கு பண்ண? 10 மணிக்கு மேல பண்ண சொன்னா. அப்பதான் பண்ணேன். நம்பர் தப்பாயிட்டு ராங் நம்பர்னு சொல்ல வேண்டியதானே? அவன் நம்ப மாட்டேங்கிறாடி. நான் என்னமோ வேணும்னே பண்ணதா நினைச்சு ஓவரா டென்ஷன் ஆகுறா. நம்பர் கரெக்ட் தானே? நான் கரெக்ட் நம்பர் தான் போட்டேன். ஆனா என்ன ப்ராப்ளம்னே தெரியல, எப்பவுமே அவளுக்கே தான் போகுது. சரி விடு, இனிமே அந்த நம்பருக்கு கால் பண்ணாத. எப்படி பிரியங்கா? நைட்டே அவன் பேச சொன்னா. அப்படி பேசினாதான் உனக்கு மெடிக்கல் சீட்டுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும்னா இப்ப எப்படி பேசுறது? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. வேலுவுக்கு போன் பண்ணா அவன் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு என்னமோ அந்த நம்பர் கரெக்ட் தான் தோணுது. ஆளுதான் ராங்கா இருக்கணும். மேபி அவ அப்பா போன அவ எடுக்கிறாளோ? திரும்ப வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? திரும்பவுமா? ஐயோ, அவ திட்டினத நினைச்சாலே நாராசமா இருக்கு. நீ நம்பர் கொடு, நான் பேசுறேன். நீயா? அம்மா தாயே, வேணவே வேணாம். அவ சரியான பிசாசு. அவ உன்னையும் திட்டி விட்டுற போறா. இல்லடா, லேடிஸ்க்கு லேடிஸ் செட் ஆயிரும்டா. எப்படி சொல்ற? நீ நைட்ல தூங்க போற நேரத்துல கால் பண்ணிருக்க. அதுவும் ஜென்ஸ் வேற. அத டென்ஷன் ஆயிட்டாங்க.
இதே ஏ நம்பர்ல இருந்து கால் பண்ணா கூலா பேசுவாங்கல்ல. ஆமால, ஆ, அப்படி நீ பேசினா அது யார் நம்பர்னு தெரியும்ல. ம், அப்படி எங்க பரந்த அம்மன் இருந்தா அவர்கிட்டயே பேச முடியல. கண்டிப்பா. சரி ஒரே நிமிஷம் இரு, நான் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ. ம், நம்பர் சொல்லு. ஆ. ஐயோ. இந்தாம்மா 984. வேண்டாம், நீ ஒரு நம்பர் சொல்லி நான் ஒன்னு போட்டு அது வேற ஒரு ஆள் எடுத்து. ஐயோ, இது பரந்தாமன் தானே? ஆமா. வைசு, போன் ரிங் ஆகுதா? ம், ஹலோ சார் நான் பிரியங்கா பேசுறேன். வைசு. ஒரே நிமிஷம் இருங்க, யாரோ ஜென்ஸ் பேசுறாங்க. ஹலோ சார். என்னப்பா? போன்மா. யாரு? யாரோ பிரியங்காவா? ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதா? சார் லைன்ல இருக்கீங்களா? டேய், நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி அவன் தானடா நீ? ஹலோ, நீங்களா? நானே தான்டா. நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு விடிஞ்சத ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு என்னதான்டா வேணும்? என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயோ, சத்தியமா நீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் உங்களுக்கு பண்ணவே இல்ல. டேய் ஃப்ராட், வேணும் தான்டா பண்ற. கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருக்கேடா. உனக்கு வேற வேலையே இல்லையா? பொறுக்கியாடா நீ? யுகி என்ன ஆச்சு? திரும்பவும் அவதாமா பேசுறா, ஓவரா திட்டுறா. சரி குடு, நான் பேசுறேன். நிலைமையை சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஹலோ, சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நீ யாருடி? யார் நீ? ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. ஆக்சுவலா கொஞ்சம் முன்னால பேசினது எங்க அண்ணன் தான். ஓ, உன் அண்ணனா அவன்? ஆமா மேடம். நேத்து நைட்ல இருந்து வேற ஒருத்தருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப எமர்ஜென்சி. அது என்னமோ தெரியல, உங்க நம்பருக்கே வந்துட்டு இருக்கு. என்னடி கதை விடுறீங்களா? அது எப்படி என் நம்பருக்கு வரும்? அது எப்படின்னு தெரியல மேடம். தொடர்ந்து ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டோம். அதுக்காக சாரி கேட்டுக்கிறோம். ஃபோன் பண்ணது அவன், சாரி கேக்குறது நீயா? மேடம், அதான் சொல்றேன்ல, அவர் வேணும்னு பண்ணல. நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் அங்க இல்லடி, அந்த ராஸ்கல் கிட்ட இருக்கு. அவன் ஒரு ஃப்ராட், பொம்பளை பொறுக்கி. ஹலோ, வார்த்தை அளந்து பேசுங்க. உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவன் இப்படி எல்லாம் பண்ணிருந்தா அவனை கொன்னே போட்டுருப்பேன்டி. யாரடி அவன்? எனக்கு எதுக்கு நீ ஃபோன் பண்ணணும்? ஏங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அவர் பண்ணது உங்களுக்கு இல்லைங்க. அப்படியே தப்பா பண்ணிருந்தாலும் நான் தான் சாரி கேட்டேன்ல. உன் சாரி யாருக்குடி வேணும்? நைட் போலீஸ்ல சொன்னதும் காலையில காம்ப்ரமைஸ் அது இதுன்னு டிராமா பண்றனா? ஐயா, இது டிராமா இல்லைங்க. அடிச்சி கேவலம் அவனுக்கு போய் வக்காலத்து வாங்குற. உனக்கே அசிங்கமா இல்ல? நீ கூட அவனுக்கு தங்கச்சியாலாம் இருக்க மாட்ட, கூட்டாளியா தான் இருப்ப. பண்றதே பொறுக்கிதானோ, இதுல சமாதானம் வேறியா? அவளை நேர்ல வந்தானே வெச்சுக்கோ, உங்க ரெண்டு பேரையும் எதால அடிப்பனே தெரியாது. ரொம்ப திட்டுறானா? இப்படி எல்லாம் பேசினா அவ அடங்க மாட்டா. நான் பாத்துக்கிறேன். ஏய், இப்ப என்னடே வேணும் உனக்கு? டேய், வாடி போடின்னு பேசினா மரியாதை கெட்டுரும் உனக்கு. நான் பேசுவேன்டி. போன்ல பேசுவேன், நேரா பேசுவேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உன்னால என்ன டீ பண்ண முடியும்? வேணாண்டா. நானும் வேணாம் தாண்டி இருந்தேன். தப்பு ஏன் மேல? அடங்கி போகலாமேன்னு பாத்துட்டு இருந்தேன். விட்டியா நீ? ஒரேடியா எகுற, என் தங்கச்சியை வேற திட்டுற. பதிலுக்கு நான் பேசுறேன்னு வச்சுக்க, தாங்க மாட்டேடி. நான் யாருக்கும் போன் பண்ணா உனக்கு வருது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, பொறுக்கிங்கிற. நான் பொறுக்கினதை நீ பாத்தியா? பாத்தியாடி? பொம்பளை பிள்ளையாச்சே, மனசு நோக கூடாதுன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு என்னையே சீன்ற. நான் போன் பண்ணது உனக்கு தாண்டி, வேணும்னு தான் பண்ண. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அண்ணா, என்னடா ஒண்ணும் பண்ண மாட்டேன்ற திமிர்ல பேசுறியா? இரு, உடனே சைபர் கிரைம்க்கு கால் பண்ற. பண்ணுடி. அண்ணா, உனக்கு நான் மட்டுமா போன் பண்ண? நீ தான் எனக்கு போன் பண்ண. நான் தெரியாதனமா ராங் கால் பண்ணிட்டேன். அதுக்காக திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ற மாதிரி நீ எனக்கு போன் பண்றேன்னு உன் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஸ்டேஷனுக்கு நீ வா, நானும் வரேன். ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். இந்த பார், இத இத்தோட விட்டுறலாம். மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் உன் நிம்மதி போயிடும், பாத்துக்க. ஓகேண்ணா, கூல் கூல். விடு, டென்ஷன் ஆகாத. ஏன் அவ இப்படி இருக்கா? இனிமே அவன் நம்பருக்கு கால் பண்ணாத.
சத்தியமா இந்த ஜென்மத்துல அந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ண மாட்டேன். அவ நம்பரை தொடவே மாட்டேன். குடு. ச்சே, முதல்ல அந்த நம்பரை delete பண்ணு. நான் அந்த நம்பருக்கான பேரை பிசாசுன்னு போட்டு பிளாக் பண்ணி வைக்கிறேன். சரி கூலா இரு. வா. சரி, இத பத்தி நீ அம்மா கிட்டயும் குட்டி கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காத என்ன? நீ சீக்கிரம் வா. சரி, நீ போ. வாடா நல்லவனே. என்னடா ஃபோன் பண்ணா பொண்ணு எடுக்கறான்னு சொல்ற? ஆமாண்டா, எத்தனை தடவை பண்ணாலும் கரெக்டா அவளுக்கே தான் போகுது. அவ என்ன கண்ணா பின்னான்னு திட்டுறாடா. நான் கரெக்ட் நம்பர் தானே கொடுத்தேன், அது எப்படி ராங்கா போகும்? எங்க போகுதே? கால் மட்டும் இல்ல, மெசேஜ் பண்ணாலும் அவ நம்பருக்கு தான் போகுது. நீ ஏதோ மாத்தி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்பர் எடுத்து செக் பண்ணிக்கிறேன். இரு, எடுக்கிறேன். 9841231554 டா. இரு, லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் சொல்லு. 31554 டா. டேய், நான் சொன்னது 554 இல்லடா, 254 254. ஆமாடா, நீ தான் நம்பரை தப்பா போட்டிருக்க. நான் சொன்ன 254 நீ 554னு போட்டிருக்க. ஆமாடா, 554னு நினைச்சு நான் தான்டா மாத்தி போட்டிருக்கேன். நம்பர் கூட ஒழுங்கா நோட் பண்ண மாட்டியா? உன் மேல தப்பு வச்சுட்டு என்னையும் திட்டுறா, அந்த பொண்ணையும் திட்டி இருக்க. ச்சே, நான் ஒரு இடியட்ரா. மடத்தனமா தப்பு பண்ணிட்டேன்டா. பரவாயில்ல விடு. இப்போவாது நம்பரை கரெக்டா போட்டு அவர்கிட்ட பேசு. இப்பவா? ஆமாடா, ஆனா நைட்டு தானே அவர்கிட்ட பேச முடியும்னு சொன்னேன். காலையில அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு, எங்க உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணவே இல்லைன்னு. ஏதோ வேலையா இருந்திருப்பான், மறந்துருப்பான். இப்ப நான் ஃபோன் பண்ண சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். உடனே பேசு. ஆ. ஹலோ. ஹலோ சார், நான் வேலுவோட ஃப்ரெண்டு யுகேந்திரன் பேசுறேன் சார். நான் அவர்கிட்ட பேசிட்டேன்டா. என்ன சொன்னாரு? வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நேர்ல வாங்க பேசிக்கலாம்னாரு. எப்ப வர சொன்னாரு? உடனே வர சொன்னாரு. இப்ப கூட அவர் ஆபீஸ்ல தான் இருக்காராம். நல்ல விஷயம்டா. அவரை போய் பார்த்தா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் கிடைக்கும். உன் தங்கச்சி மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கறதுக்கு பணம் கன்ஃபார்ம். ஏய், அவர் தான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாருல்ல, இன்னும் ஏன் மூஞ்சி அப்படியே வச்சிட்டு இருக்க? இல்லடா, நம்பரை மாத்தி போட்டு தப்பு பண்ணது நான். அந்த பொண்ணை பிடிச்சி கண்டபடி திட்டேன்டா. அதை நினைச்சாதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. ஃபீலிங்ஸ். டேய், என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாதுடா. எனக்கே என்னவோ மாதிரி இருக்குடா. டேய், மூஞ்சி எப்படியே வச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், கிடைக்கிறதும் கிடைக்காது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணை திட்டிடுமேன்னு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதானே? ஒரு ஃபோன் பண்ணி சாரி கேட்டா சரியா போச்சு. ஹே, நல்ல ஐடியா இல்ல? போடா, இப்பயே பண்ணிடு. மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்ல, அட்லீஸ்ட் போற இடத்துலயாவது. ஓகேடா.